எங்க எங்க என் காரு எங்க என் காரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த சீசனுக்கு இதுதான் வந்து ஹையஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஸ்ருதி வாங்கிக்கோ. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2-3 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான ஸ்னோ கனடாவில். அதுவும் கரெக்டாக வீக்கெண்ட் வந்தது. என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி ஓகே ஒரு லாங் ட்ரைவ் போகலான்ட்டு ட்ரைவ் போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். போகிற வழியில் வினைக்கு வந்து இந்த வெதருக்கு நல்லா சூடாக ஒரு டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணிட்டு இருந்தது. சாய்வாலா ஆஃப் லண்டன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு கரெக்ட் சாய் வாங்கலான்ட்டு போனால் அவங்க வந்து 15 minutes ஆகும். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண டைம் இல்லை, அதனால வாங்காமல் திருப்பி வந்துட்டோம். பட் நீங்கள் ஸ்கார்ப்ரோ ஆர் மிசிசாகா ஏரியாவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சாய்வாலா ஆஃப் லண்டனில் கரெக்ட் சாய்ன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். கடைசி 2-3 வருஷம் வின்டர்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். பட் ஆனால் இந்த வருஷம் ஸ்னோ வந்து வச்சு செஞ்சிருச்சு எங்களை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு வீட்டு வெளியவும் ஸ்னோவை வந்து மலை மாதிரி கூச்சி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து கம்மி, இதுக்கு அடுத்து வந்து இன்னும் நிறையா அரௌண்ட் 30 சென்டிமீட்டர் ஸ்னோலாம் வந்தது. இது வந்து ஜஸ்ட் 10 சென்டிமீட்டர். அடிச்ச 10 சென்டிமீட்டர் ஸ்னோவில் எங்கள் காரை பார்த்தீங்களா? இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே நிறுத்தணும், கராஜில் நிறுத்தாம. பாருங்க எது எங்க இருக்குன்னே தெரியல. எங்க என் காரு எங்க என் காரு வா, ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வா, வெளியே வா. இந்த அளவுக்கு இல்லை ஸ்னோ. இப்போ இந்த இயர் வந்து நல்லாவே இருக்கு, அதிகமான ஸ்னோஃபால் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த சீசனுக்கு இதுதான் வந்து ஹையஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. ஸ்ருதி வாங்கிக்கோ. நேற்று அடிச்ச ஸ்னோல எவ்வளோ ஸ்னோ பாருங்க கார் மேல. இதை கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். கையெல்லாம் அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. தேடுவோம் மாலை எப்படி இருக்காருன்ட்டு. வின்டர்னா இதுதான் கொஞ்சம் தலைவலி. டக்குன்னு எதனா அர்ஜென்ட்டா கிளம்பணும்னா கிளம்பவே முடியாது. ரொம்ப சேஃபா உள்ள வச்சுக்கணும். ஃபுல்லாக நான் உள்ளதான் விடுவேன். இன்னைக்கு இந்த ஸ்னோல கார் வந்து ஃபுல்லாக இது மாதிரி ஆகணும்னு இருக்கு போல. ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே கிளம்பிட்டோம். போகும்போதும் சரியான ஸ்னோ. ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இப்படி தான் இருந்தது, ஸ்னோ கிளியர் பண்ணாமல் ரொம்ப மெஸ்ஸியாக. பட் ஆனால் வந்து வீக்கெண்ட் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா மேபி ப்ரிகாஷியஸாக சால்ட்லாம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி வச்சதுனால ரோடில் மேஜராக ஸ்னோ இல்லை. பட் தென் ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் ஃபுல்லாக ஸ்னோ இருந்தது. ஆமாங்க, இதுதான் நம்ம இருக்கிற ஏரியா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, 2 பக்கமும் எல்லா வீட்லேயும் ஸ்னோவை வந்து ஷவல் பண்ணி ஒரு மினி மவுண்டன் மாதிரி இருக்குது எல்லா வீட்டுக்கு முன்னாடியும். பட் இது வெளியிலேருந்து பார்க்க நிஜமாக அழகாக தான் இருக்கும். எப்பயுமே ஸ்னோ வந்த அன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நைட் ஆனாலுமே ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஒயிட்டிஷ் டோனில் இருக்கும். ஆனால் அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா வெதர் ட்ராப் ஆகும், அதனால ரொம்ப குளிர் எடுக்கும். அப்புறம் வந்து ஸ்னோ வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் நடந்தாலே வலிக்கி விழுறதுக்கு சான்சஸ்லாம் ஜாஸ்தி. பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வீடு. நேற்று அடித்த அந்த 10 சென்டிமீட்டர்ஸ் மேலே ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடுச்சு. ஈவன் அந்த பாத்வே கூட ஃபுல்லாக ஸ்னோவில் தான் இருக்குது. எல்லாமே இப்போ ஷவலிங் பண்ணோம். இது வந்து பெடஸ்ட்ரியன் வே.
ஸோ இந்த சிட்டிலேருந்து வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்னோஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க, பெடஸ்ட்ரியன் நடக்கிற இடம்லாம். நம்ம வீடியோ எடுக்கிறத அவர் கவனிச்சிட்டாரா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கேவலமாக லுக்கு விடுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நம்மளுடைய அந்த பாத்வே வந்து நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும். இதுதான் இங்கே கொஞ்சம் கடியான விஷயம். இந்த வின்டரில் எல்லாம் நம்மளே க்ளீன் பண்ணணும் செல்ஃபாக. சம்மர்னால் வந்து கிராஸ் கட் பண்ணணும், வின்டர்னால் ஃபுல்லாக ஷவலிங் பண்ணி அப்படிதான் நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறோன்னு காட்டுறேன் உங்களுக்கு. லெட்ஸ் கோ. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து டிரைவ் வெண்ட் இடம் இருக்கும். அங்கே வந்து நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். அங்கே பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு நடந்து வர்றதுக்கான வழி இருக்கும். அது வந்து சைட் வாக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். நம்ம க்ளீன் பண்ணாதான் அந்த இடத்துல ஸ்னோ இல்லாமல் நம்ம சேஃபாக போக முடியும். நம்ம க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னா இந்த ஸ்னோ வந்து அப்படியே பைலப் ஆகி அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் இல்லையா, அப்போ வந்து ஃப்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி கிளாஸி ஃபினிஷ் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கால் வச்சாலே வலிக்கி விட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படியா இருந்தாலும் கிளியர் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து ஷவலிங்னு சொல்லுவாங்க. ஒரு டைமும் ஸ்னோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக வந்துடும். ஷவல் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே வந்து சால்ட் போடுவோம். அந்த சால்ட் என்ன பண்ணுவோம்னா பேசிக்கலி இந்த ஸ்னோவெல்லாம் மெல்ட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக திருப்பி ஸ்னோ விழுந்தாலுமே அது வந்து தாங்காது, அங்கே மெல்ட் ஆகி போயிடும். ஸோ தட் நம்ம பாத்வே வந்து கிளியராக இருக்கும். இது மேபி ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஃபஸ்ட் நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோல்டு வெதரில் நம்ம பண்ண நமக்கு டயர்ட் ஈஸியாகிடும், ப்ளஸ் ஹெவியாகவும் இருக்கும். இதுதான் எங்க ஃபாரின் லைஃப். எல்லாரும் கேட்பாங்கல்ல ஃபாரின்ல என்ன ஜாலியா இருக்கீங்களா அப்படின்ட்டு. This is what we do. என்ன எந்த சீசனாக இருந்தாலும் நம்மளை ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம தான் வந்து கஷ்டப்படுவோம். பட் இட்ஸ் ஓகே, part of the life. இந்த மாதிரி எடுத்தோன்னா டக்குன்ட்டு உடனே க்ளீன் பண்ணிடணும், இல்லைன்னா அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். கால் இப்படி வச்சாலே வழுக்கி விட்டுரும். எல்லாம் நினச்சிக்கலாம் என்னடா ஜஸ்ட் ஸ்னோ தானே தூக்கி போட்டுறான்ட்டு. இந்த வெதருக்கு அப்படியே வந்து அது இறுக்கிக்கும். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா வந்து நம்மளால் ஷவல் பண்ண முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி அடித்து உதச்சி தான் எடுக்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது பண்ணினதுக்கப்புறம் இந்த பிளேஸில் ஃபுல்லாக சால்ட்டு போட்டு விட்டோம்னா தான் ஸ்லிப்பரியாக இருக்காது, இல்லைன்னா இந்த இடத்துல சரியாக எடுக்கல. ஸோ அது பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும். கால் அப்படி ஸ்டெப்ஸ் வைக்கும் போதே சறுக்கி விட்டுரும். நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-7 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் ஸ்னோ இருக்கு. சால்ட் போட்டால் தான் வந்து இந்த பாத்து நல்லா க்ளீன் ஆகிடும். பார்த்தீங்களா நேற்று நைட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. அந்த சால்ட் போட்டு விட்ட உடனே எல்லா ஐஸும் வந்து மெல்ட் ஆயிடுச்சு, அதில் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. See you in next video. Bye.